போனதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் ஒரு செஸ் ஒரு கப்போர்டில் நம்மெல்லாம் ஒரு காயின்ஸ் அவ்வளோதான். அப்படி தான் நம்ம இந்த உலகம் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு செஸ் போர்டு மாதிரி. அதில் நம்மெல்லாம் ஒரு காயின். நம்ம மட்டுமானா இந்திராதிகள், சிவபெருமான், பிரம்மா, ஜங்கமம் எல்லாரும் அச்சேதனம் எல்லாருமே அந்த செஸ் போர்டு தான். எல்லாம் அவரோட கடாட்சத்தினால தான் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்க வைக்கிறார் அப்படிங்கிறத தான் போன வாட்டி பார்த்தோம். இந்த வாட்டி அப்பேற்பட்ட ஒரு லக்ஷ்மியோட திருநாமங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பாபம் நீங்கும், அவ்வளோதான். பாபம் நீங்கினாலே என்ன அர்த்தம்னா வாழ்வு செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வாழ்வு கஷ்டப்படுறதுக்கெலாம் பாருங்கள் நம்ம பண்ணின பாவம் மட்டும்தான் இல்லையா. ஸோ இதை கேட்டால் நம்ம பாவங்கள் நீங்கி மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கிற ஒரு பெருமை. வாங்க ஸ்லோகத்துக்கு போவோம். அஷ்யேசானா த்வமசி ஜகத சம்ஸ்ரயந்தி முகுந்தம் லக்ஷ்மீ பத்மா ஜலதி தனயா விஷ்ணு பத்னீந்திரேதி யன்னாமானி ஸ்ருதி பரிபனான்ய ஏவமாவர்த்யயந்தோ நாவர்த்தந்தே துரித பவன பிரேரித்தே ஜன்ம சக்ரே. இந்த ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். என்னது அப்படின்னு பார்த்தா, அஷ்யேசானா த்வமசி ஜகத சம்ஸ்ரயந்தி முகுந்தம். உலகத்துக்கே தலைவி, அது எவ்வளோ பெரிய விஷயம். உலகத்துக்கே தலைவியாக இருப்பவள், அது மட்டும் இல்லை முகுந்தவனை அடைந்தவள். முகுந்தன் அப்படிங்கிறது பெருமாள் அடையிறதுங்கிறது நமக்கே தெரியும், பிரம்ம பிரயத்தம். அப்பேற்பட்ட பெருமாளை தன்னோட கடைக்கண் பார்வையாலையும் ஒரு அன்பாலையும் ஒரு அழகாலையும் நல்ல குணத்தங்களாலையும் பெருமாளையே தன் வசப்படுத்தக்கூடிய நம்ம அம்பாள் விஷ்ணுவை அடைந்தவள், முகுந்தனை அடைந்தவள். அப்பேற்பட்ட லக்ஷ்மிக்கு நிறைய திருநாமங்கள்லாம் இருக்கான். என்னது? லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரேதி அப்படிலாம் இருக்கான். லக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், லக்ஷ்மிக்கே ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால் முகுந்தனுடைய மார்பில் இருப்பவள். விஷ்ணுக்கு என்ன அடையாளம் தான் அதே தான். யார் அவளோட மார்பில் உட்காந்துருக்காளோ அவர் தான் விஷ்ணு. லக்ஷ்மி எந்த மார்பில் உட்காந்துருக்காளோ அவள் தான் விஷ்ணு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பரஸ்பர ஒரு அடையாளம். அது மட்டும் கிடையாது. அப்புறம் பத்மே, பத்மான என்ன அர்த்தம்னா தாமரை பூவில் அமர்ந்தவள். ஜலதி தனயா அப்படின்னா சமுத்திரராஜன் மகள், கடல்லேருந்து தான் ஆவிர்பவிச்சா, அதனால் ஜலதி தனயா. விஷ்ணு பத்னி இந்திரேதி, விஷ்ணு பத்னின்னு நமக்கு தெரியும், விஷ்ணுவின் மனைவியாகப்பட்டவள். அப்புறம் அப்புறம் அவளுக்கு இந்திரேதி அப்படின்னு சொன்னால் ஆளுமை நிறைந்தவள், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி, எல்லா செல்வங்களும் மிக்கவள், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி, புகழ் மிக்கவள். அவளுக்கு தான் இந்திரேதியின் பேரா. இப்பேற்பட்டவளை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னாமானி ஸ்ருதி அப்படின்னா எப்போ பாரு இவளை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கணுமா. என்ன பேசணுமா? இந்திரா, லக்ஷ்மி, பத்மா, விஷ்ணு பத்னி, ஜலதி தனயா, லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னின்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நம்மளோட பாவங்கள் அகன்று போகுமா. ஈஸியாக சொல்லியாச்சுமே, அப்பேற்பட்ட ஒரு பாவம் அகன்று போகுமா அப்படின்னா ஆமாம். ஸ்ருதி அப்படின்ற வேதத்துக்கே நீ தானே மூல காரணம் இல்லையா. தாயாரின் திருமகள், அவளால் தான் வேதத்துக்கே பெருமை இருக்குது. அவளும் வேதத்தையும் நம்ம தாயார் கடைக்கண் பார்க்குறான். அப்பேற்பட்ட வேதத்துக்கே ஒரு மூல காரணமாக நீ இருந்திருக்க இல்லையா. அப்பேற்பட்ட உன்னை திரும்பி 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 ஆவர்த்தி பண்ணுறதுனால என்ன ஆவர்த்தி திருப்பி சொல்கிறேன், லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரேதி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம பாவம் அப்படின்ற காற்று கட கட கடன்னு சுற்றுறதான். அந்த சுத்தர் தான் நம்ம கடைசியில் அந்த ஜென்ம சக்கரம், அதுலேருந்து எப்படி விடு பண்ண முடியும். மறுபடியும் மறுபடியும் பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் இப்படியே தானே இருக்குது. ஆனால் இப்படி நம்ம முள்ளால் எடுக்காத மாதிரி இந்த மாதிரி நம்ம சுற்றிக்க கூடாது அப்படின்னா
மகாலட்சுமி பத்மா ஜலதிதனயா விஷ்ணு பத்னி இந்திரேதி சொல்லிகிட்டே இருந்தால் இந்த சக்கரத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாமா. முள்ளால் எடுக்கிற மாதிரி நம்ம பாவத்தை நாமஸ்மரணம் அப்படின்ற ஒரு பண்புனால் கண்டிப்பாக எடுத்துடலாமா. எடுத்தால் என்ன ஆகும் அப்படி நச்ச புனர வர்த்ததே வர்த்ததேன்னு நமக்கு மறுபடியும் ஜென்மமே இருக்காதான். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இது பிறக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். பிறக்கிறோம் மறுபடியும் எங்கெங்கேயோ போய் பிறக்கணும். எப்படியோ இருக்கோம். சிரிக்கிறோம், ஒரு சமயம் சிரிக்கிறோம், ஒரு சமயம் அழறோம், ஒரு சமயம் உதிக்கிறோம், ஒரு சமயம் எவ்வளோ வியாதியில் அவஸ்தைப்படுறோம், ஒரு சமயம் வியாதியில் அவஸ்தைப்படுறவால பார்க்குறோம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லி மாலாது. அப்பப்போ கொஞ்சோண்டு நாக்கில் தேனை தடவரா மாதிரி ஏதாவது சந்தோஷம் கிடைக்கிறத ஒழிஞ்சு மற்றபடி எல்லா கஷ்டமும் நமக்கு வந்து சேர்றது. ஏன்னா ஜென்மம் அப்படிங்கிறது ஜென்ம சக்கரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதை வந்து ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. அந்த ஜென்ம பவர்ஃபுல்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி பத்மா ஜலதிதனயா விஷ்ணு பத்னி இந்திரேத்தின்னு சொல்லி இந்த ஜென்மாவை நம்ம கடை தெரியலாமா. ஏன்னா மகாலட்சுமி அப்படி ஒரு கருணையாக இருக்கிறவராம். ஸ்ரீரங்கத்தில் கூட சொல்லுவாள், ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு சுற்றிட்டு போகணும், கோவில் வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டுக்காக கோவில் யூஸ் பண்ண ஒருத்தர் தாயாருக்கு அப்போ தான் தீபாராதனை நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி செருப்பை கூட ரயிலில் தூக்கின்னு வர்றாரு. வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இதுக்குன்னு வரல, ஷார்ட்கட்டுக்காக கோவிலை யூஸ் பண்ணுறவரை கூட மகாலட்சுமி ஐயோ பாவம் இவன் நம்ம கோவிலுக்கு வந்திருக்கானே அப்படின்ட்டு பர்பஸாக கோவிலுக்கு அம்பாலை சேவிக்கணும்லாம் வரல, தாயாரை சேவிக்கணும்னு வரல, ஷார்ட்கட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கார். மார்க்கெட்லேயும் அந்த சைடு போகிறதுக்கு எனக்கு கோவில் கிட்டக்க நடக்க முடியாது, ரொம்ப சுத்துன்றதுனால வர அவர் கூட நம்ம மகாலட்சுமி கடைக்கன் பார்வை பார்க்குறலாம். அப்பேற்பட்ட கடைக்கன் பார்வை பார்க்குறது தான் நம்ம மகாலட்சுமியா. ஸோ தெரியாத இருக்கிறவளுக்கே அருள் மாறி பொழியிறவ தெரிஞ்சு தாயே பாவத்தை பண்ணியிருக்கேன், தெரியாத பண்ணிட்டேன், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு புக்தி கொடு, எனக்கு உன்னோட அருளை கொடு, அனுகிரகத்தை கொடு, உன் கருணை மழை என் மேலே கொஞ்சமாவது பொழியணும் அப்படிங்கிறத நினச்சி லக்ஷ்மி பத்மா ஜலதிதனயா விஷ்ணு பத்னி இந்திரேதின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் கேட்கவா வேணும் சொல்லுங்க அப்படின்னு நம்மளும் சொல்லுவான். இதுதான் தேசிகர், இதுதான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. நாம ஜபம் அதை தான் சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா, எல்லாருக்கும் அனுப்பணும்ல. எனக்கு எல்லாரும் பாவத்தை பற்றி தானே இந்த உலகத்தில் வந்தோம், நான் உள்பட நீங்கள் உள்பட எல்லாரும் பாவத்துலேருந்து அவளுக்கு விமோச்சனம் கிடைக்கணுமா கிடைக்க வேண்டாமா, அவளும் சந்தோஷமாக இருக்கணும்ல இல்லையா. அதுக்கு எல்லாருக்கும் அனுப்பிங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஜெயமாம் லக்ஷ்மி, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஏதாவது ஒன்று எழுதணும். உங்கள் கமெண்ட் கண்டிப்பாக எழுதணும், லைக்ஸ் கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் இதை பார்க்குறவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ சரியா. இது கூட ஒரு மகாலட்சுமிக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.